அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷப்னாஸ் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி, குக் வித் கோமாளி ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, குக் வித் கோமாளியில் அஸ்வின் வந்து பண்ணியிருப்பார் இந்த ரெசிபி வந்து. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபியோட நேம் பார்த்தீங்கன்னா மேங்கோ கறி, சேலத்து மாங்காய் கறின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது ரெண்டையும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ½ டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம், அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன வெங்காயமா இருந்தால் ஒரு 2-3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் காரத்துக்கு, 1/4 கப் வந்து துருவன தேங்காய், இது எல்லாமே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டும். இதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்டா நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். அதே கடாயில ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் வந்து கடுகு, அரை டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்து நம்ம வந்து இப்போ தாளிச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து ஃபிளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நான் கருவேப்பிலை இல்லைங்கிற காரணத்தினால நான் வந்து கருவேப்பிலை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு உளுத்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கடுகும் உளுத்தம்பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலயும் வந்து ஒரு 2 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். சும்மா கிள்ளி போட வேண்டாம், முழுசாவே போட்டுக்கோங்க. இதுல வந்து பேஸ்ட் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணும் போது வரமிளகாய் சேர்த்தோம்ல, அது மட்டும்தான் காரம். இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸா வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க அது கூட சேர்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது எல்லாமே நல்லா வந்து வதங்கட்டும். சீக்கிரம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மாங்காய் வந்து எந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 to 15 பீஸ் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இதுல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எண்ணெயில நல்லா வதங்கும் போது நல்ல ஃபிளேவர் கொடுக்கும் நமக்கு. ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ண தேவை கிடையாது. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல தேங்காய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அந்த பேஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து இதுல ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு ரொம்ப திக்கா இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட நம்ம ஜஸ்ட் வந்து பரட்டுறோம் இல்லையா, இது ரொம்ப திக்கா இருக்கும். ஏன்னா மாங்காய் வந்து வேகணும் இல்லையா, அதனால வந்து நம்ம அந்த அரைச்ச தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கலந்து நம்ம ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து மாங்காய் வந்து சீக்கிரமே வந்துடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே நமக்கு வந்து அதிகபட்சம் போதுமானது. கிரேவி வந்து ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்பவும் திக்கா இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் இதுல வந்து இருந்தா கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். லைட்டா வந்து கொதிக்கிட்டும். நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சிடலாம். ஸோ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி வந்து சுண்டிடும். நம்மளோட சேலத்து மாங்காய் கறி வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.